ஒரு மனிதன் காலை எழுந்ததும் செய்யும் ஒரு சிறிய தவறு அவனுடைய நாள் முழுவதையும் கெடுத்துவிடும். அதே தவறை தினமும் செய்தால் அது மெதுவாக அவன் வாழ்க்கையையே பாதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் பழமையான அரசியல் தத்துவஞானி சாணக்கியா ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறார். காலை எழுந்ததும் இந்த 5 விஷயங்களை செய்யும் மனிதர்களை வெற்றி தானாகவே தேடி வரும். அந்த 5 காலை பழக்கங்கள் என்ன தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெற்றி பெறும் மனிதர்களின் வாழ்க்கையில் காணப்படும் ஒரு பொதுவான பழக்கம் அதிகாலையில் எழுவது. பழமையான ஞானி சாணக்கியர் சொல்கிறார், அதிகாலையில் எழும் மனிதன் தனது நாளை கட்டுப்படுத்த முடியும். காலை நேரம் மிகவும் அமைதியான நேரம். அந்த நேரத்தில் உலகம் இன்னும் முழுவதும் விழித்திருக்காது. அந்த அமைதியான நேரத்தில் மனிதனின் மனமும் தெளிவாக இருக்கும். அதனால்தான் பல வெற்றி பெற்ற மனிதர்கள் அதிகாலை நேரத்தை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். நிஜ வாழ்க்கையில் கவனித்து பார்த்தால் தெரியும். பெரிய தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், வெற்றி பெற்ற மாணவர்கள் பலரும் அதிகாலை எழும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கும். ஃபோன் கால்ஸ் இருக்காது, சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. அந்த நேரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க பயன்படுத்த முடியும். ஆனால் பலர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இரவு தாமதமாக தூங்குவார்கள். காலை எழுந்ததும் ஃபோன் எடுத்துக்கொண்டு சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் மனம் மெதுவாக சோம்பேறியாகிவிடும். ஆனால் அதிகாலை எழும் மனிதன் வேறுபட்டவன். அவன் நாள் ஆரம்பிக்கும் முன் தான் தயாராகி விடுவான். அவன் தனது இலக்குகளை நினைப்பான். அவன் தனது நாளை திட்டமிடுவான். அவன் தனது மனதை ஃபோக்கஸ் செய்ய ஆரம்பிப்பான். அதனால்தான் அதிகாலை எழுவது ஒரு சிறிய பழக்கம் போல தோன்றினாலும் அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. சாணக்கியர் சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை இதுதான். சோம்பேறித்தனம் மெதுவாக மனிதனின் கனவுகளை அழிக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் முதலில் உங்கள் காலை நேரத்தை மாற்றுங்கள். ஏனெனில் ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல காலையில்தான் ஆரம்பிக்கிறது. மனதை அமைதியாக்குதல். அதிகாலையில் எழுந்த பிறகு வெற்றி பெறும் மனிதர்கள் செய்யும் அடுத்த முக்கியமான விஷயம் மனதை அமைதியாக்குவது. பலர் காலை எழுந்ததும் உடனே ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியா பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த சில நிமிடங்களிலேயே மனம் முழுவதும் குழப்பம், அவசரம், கவலை ஆகியவற்றால் நிரம்பிவிடுகிறது. ஆனால் பழமையான ஞானி சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். அமைதியான மனம் கொண்ட மனிதன்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அதனால் வெற்றி பெறும் மனிதர்கள் காலை நேரத்தில் சில நிமிடங்கள் தங்களின் மனதை அமைதியாக்க நேரம் ஒதுக்குகிறார்கள். சிலர் தியானம் செய்கிறார்கள், சிலர் பிரார்த்தனை செய்கிறார்கள், சிலர் அமைதியாக உட்கார்ந்து அந்த நாளின் இலக்குகளை நினைக்கிறார்கள். இந்த சில நிமிடங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் மிகவும் தெளிவாக இருக்கும். நிஜ வாழ்க்கையில் கவனித்து பார்த்தால் தெரியும். ஒரு மனிதன் அவசரமாக நாள் ஆரம்பித்தால் நாள் முழுவதும் அவசரமாக ஓடிக்கொண்டே இருப்பான். ஆனால் அமைதியாக நாள் ஆரம்பித்த மனிதன் நாள் முழுவதும் தெளிவாக செயல்படுவான். அதனால் காலை நேரத்தில் 5 அல்லது 10 நிமிடங்கள் உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் இலக்குகளை நினைவில் கொண்டு வாருங்கள். உங்கள் மனதை பாசிட்டிவ் சிந்தனைகளால் நிரப்புங்கள். ஏனெனில் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையின் பல பிரச்சனைகள் மிகவும் எளிதாக தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் காலை எழுந்ததும் சில நிமிடங்கள் உங்கள் மனதுக்கு அமைதி கொடுங்கள். அது உங்கள் நாளையும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுக்க முன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் குழப்பமான மனதிலிருந்து வரும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாக இருக்கும். ஆனால் அமைதியான மனதிலிருந்து வரும் முடிவுகள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். அதனால் காலை நேரத்தில் 5 அல்லது 10 நிமிடங்கள் உங்கள் மனதுக்கு அமைதி கொடுங்கள். அந்த சிறிய பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். நாளுக்கான திட்டம் அமைத்தல். வெற்றி பெறும் மனிதர்கள் காலை நேரத்தில் செய்யும் மற்றொரு முக்கியமான பழக்கம் நாளுக்கான திட்டம் அமைத்தல். பலர் வாழ்க்கையில் மிகவும் பிஸியாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. ஒரு வேலை முடியும் முன்பே மற்றொரு வேலை ஆரம்பித்துவிடும். இப்படி திட்டமில்லாமல் வாழும் மனிதன் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பான். ஆனால் பெரிய முன்னேற்றம் ஏற்படாது. பழமையான ஞானி சாணக்கியர் சொல்கிறார், திட்டமில்லாத செயல் பெரும்பாலும் தோல்விக்கு வழிவகுக்கும். அதனால் வெற்றி பெறும் மனிதர்கள் நாள் ஆரம்பிக்கும் முன் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நாளுக்கான திட்டத்தை அமைப்பார்கள். இன்று என்ன செய்ய வேண்டும், எந்த வேலை மிகவும் முக்கியம், எந்த இலக்கை இன்று அடைய வேண்டும், இதை தெளிவாக முடிவு செய்துதான் அவர்கள் நாள் ஆரம்பிப்பார்கள். நிஜ வாழ்க்கையில் கவனித்து பார்த்தால் தெரியும். ஒரு திட்டத்துடன் வேலை செய்யும் மனிதன் குறைந்த நேரத்தில் அதிக விஷயங்களை செய்து முடிப்பான்.
ஆனால் திட்டமில்லாமல் வேலை செய்யும் மனிதன் நாள் முழுவதும் வேலை செய்தாலும் பெரிதாக முன்னேற்றம் இருக்காது. வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் ஒரு நாளில் உருவாகாது. அது தினமும் திட்டமிட்டு செய்யும் சிறிய செயல்களின் விளைவு. ஒரு நல்ல திட்டம் மனிதனின் நேரத்தையும் ஆற்றலையும் சரியான வழியில் பயன்படுத்த உதவும். அதனால் காலை நேரத்தில் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் நாளுக்கான திட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிறிய பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். உடலை கவனித்தல். அதிகாலையில் எழுந்த பிறகு வெற்றி பெறும் மனிதர்கள் செய்யும் இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம். பலர் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக நாள் முழுவதும் கடுமையாக வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடுகிறார்கள். அது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் எந்த வெற்றியும் நீண்ட காலம் நிலைக்காது. பழமையான ஞானி சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையை கூறுகிறார். உடல் பலமாக இருந்தால் மனமும் பலமாக இருக்கும். அதனால்தான் வெற்றி பெறும் மனிதர்கள் காலை நேரத்தில் உடலை கவனிக்க நேரம் ஒதுக்குகிறார்கள். சிலர் வாக்கிங் போகிறார்கள், சிலர் எக்ஸசைஸ் செய்கிறார்கள், சிலர் யோகா அல்லது ஸ்ட்ரெச்சிங் செய்கிறார்கள். இந்த சிறிய பழக்கங்கள் உடலுக்கு சக்தியையும் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் தருகிறது. நிஜ வாழ்க்கையில் கவனித்து பார்த்தால் தெரியும். உடல் சோர்வாக இருந்தால் மனமும் சோர்வாகிவிடும். அப்போது எந்த வேலையிலும் முழு கவனம் செலுத்த முடியாது. ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் உற்சாகமாக இருக்கும். கருத்து: வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை அடைய விரும்பினால் முதலில் உங்கள் உடலை கவனிக்க வேண்டும். ஏனெனில் உடல் என்பது மனிதனின் வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு வாகனம் போன்றது. அந்த வாகனம் நல்ல நிலையில் இருந்தால்தான் மனிதன் தனது இலக்கை அடைய முடியும். அதனால் தினமும் சில நிமிடங்கள் உங்கள் உடலுக்காக ஒதுக்குங்கள். அந்த சிறிய பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சக்தியை உருவாக்கும். நல்ல சிந்தனையுடன் நாள் ஆரம்பித்தல். வெற்றி பெறும் மனிதர்கள் காலை நேரத்தில் செய்யும் கடைசி முக்கியமான விஷயம் நல்ல சிந்தனையுடன் நாள் ஆரம்பிப்பது. ஒரு மனிதன் நாள் ஆரம்பிக்கும் போது என்ன சிந்திக்கிறான் என்பதுதான் அவன் நாள் முழுவதையும் பாதிக்கிறது. பலர் காலை எழுந்ததும் கவலை, பயம், பிரச்சனை போன்ற சிந்தனைகளில் மூழ்கிவிடுகிறார்கள். அப்படி நாள் ஆரம்பித்தால் நாள் முழுவதும் அழுத்தம் இருக்கும். ஆனால் வெற்றி பெறும் மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் நாள் ஆரம்பிக்கும் போது தங்களுடைய இலக்குகளை நினைப்பார்கள். தங்களின் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று மனதில் நினைவூட்டிக் கொள்வார்கள். பழமையான ஞானி சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையை கூறுகிறார். ஒரு மனிதனின் சிந்தனைகளே அவன் வாழ்க்கையை உருவாக்கும். நாம் தினமும் என்ன சிந்திக்கிறோமோ அதே மாதிரி நம் வாழ்க்கையும் மெதுவாக உருவாக ஆரம்பிக்கும். நிஜ வாழ்க்கையில் கவனித்து பார்த்தால் தெரியும். எப்போதும் நெகட்டிவ் சிந்தனை கொண்ட மனிதன் எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கிறான். ஆனால் பாசிட்டிவ் சிந்தனை கொண்ட மனிதன் அதே சூழ்நிலையில் வாய்ப்பை பார்க்கிறான். அதனால்தான் வெற்றி பெறும் மனிதர்கள் காலை நேரத்தில் நல்ல சிந்தனைகளால் தங்களின் மனதை நிரப்புகிறார்கள். அவர்கள் தங்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை நினைக்கிறார்கள். இன்று நல்ல நாளாகும், நான் என் இலக்கை அடைவேன், நான் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறுவேன். இப்படி தங்களின் மனதை உற்சாகமாக மாற்றிக்கொள்கிறார்கள். கருத்து: வாழ்க்கையில் வெற்றி மூலம் அவே சூழ்நிலைகள் நாம் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம் சிந்தனைகளை நாம் கட்டுப்படுத்த முடியும். ஒரு நல்ல சிந்தனை மனிதனின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை மனிதனை முயற்சி செய்ய தூண்டும். அந்த முயற்சிதான் ஒரு நாள் வெற்றியை உருவாக்கும். அதனால் காலை எழுந்ததும் உங்கள் மனதை நல்ல சிந்தனைகளால் நிரப்புங்கள். ஏனெனில் ஒரு நல்ல சிந்தனையுடன் ஆரம்பிக்கும் நாள் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் முதல் படியாக இருக்கும். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் ஒன்றல்ல. அது தினமும் நாம் உருவாக்கும் சிறிய பழக்கங்களின் விளைவு. ஒரு மனிதன் தனது நாளை எப்படி ஆரம்பிக்கிறான் என்பதே அவன் வாழ்க்கை எந்த திசையில் செல்லப் போகிறது என்பதை தீர்மானிக்கிறது. தினமும் செய்யும் சிறிய பழக்கங்களே மனிதனின் எதிர்காலத்தை உருவாக்கும். அதனால் காலை நேரத்தை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனெனில் ஒரு நல்ல காலை ஒரு நல்ல நாளை உருவாக்கும். ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் பெரிய விஷயங்களை தேட வேண்டிய அவசியமில்லை. சில சிறிய நல்ல பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்தால் போதும். அதிகாலையில் எழுங்கள், உங்கள் மனதை அமைதியாக்குங்கள், உங்கள் நாளை திட்டமிடுங்கள், உங்கள் உடலை கவனியுங்கள், நல்ல சிந்தனையுடன் நாள் ஆரம்பியுங்கள். இந்த 5 பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து வந்தால் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போது இருப்பது போல அல்ல, ஒரு நாள் நீங்கள் நினைத்த மனிதராக மாற ஆரம்பிப்பீர்கள். அதனால் இன்று முதல் ஒரு சிறிய முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் காலையை மாற்றுங்கள். ஏனெனில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அவன் காலையிலேயே ஆரம்பிக்கிறது.
நீங்கள் காலை எழுந்ததும் முதலில் என்ன செய்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற வாழ்க்கை அறிவுரைகள் பெற அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கலாம்.